இந்த மாதிரி EXEC ஃபங்க்ஷன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேஷ்னால் வந்து டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு என்கேட்டு இல்லை வந்து பேஷை எக்ஸிக்யூட் பண்ணி போட்டு டிஎன்எஸ் வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மால்வேர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இது கம்பைல்டாக இருந்தாக்கா இப்போ நான் யூஸ் பண்ண ஏபிகேக்கு வந்து எப்படி நான் ஏபிகே டூல் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேவா. ஸோ இது ஒரு வே. இது வந்து மால்வேர் அனாலிசிஸ். ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வெப் ஹேக்கிங் அண்ட் பக் பவுண்டி செஷனுக்கு வந்து வந்துவிட்டோம். இது ரொம்ப பெருசு சொல்லப்போனால் அண்ட் இங்கே நிறையவே வந்து இருக்குது, ஓகேவா. வெப் ஹேக்கிங் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு வெப்சைட்டை வந்து எத்திக்கலாக ஹேக் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பக் இருக்கோ அதை நம்ம எப்படி பண்ணோன்றதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து வெப் பென் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கு இன்னொரு நேம் வந்து பக் பவுண்டிங் சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் வெப் பென் டெஸ்டிங் அண்ட் பக் பவுண்டி என்னென்னு